ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன். முதல்ல அதை நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதம் 21ஆம் தேதி அதிரடியான பௌர்ணமியானது வருதுங்க. அன்று வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு டைமுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்டிகுலராக சில விஷயங்கள் நடக்கும். அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்பு தான். கிரகங்கள் ஒரு சில நேரம் சாதகமாக இருக்கும், ஒரு சில நேரம் பாதகமாக இருக்கும். இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கரெக்டாக ஜூலை 21ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமியானது வருது. அன்று வரக்கூடிய ஆடி பௌர்ணமி ஒரு பூத ஆடி பௌர்ணமி என்று சொல்லலாம். அந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்பட போகுது. அந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் மீன ராசிக்காரங்களுக்கு பர்டிகுலராக என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத தான் பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தாக்கங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி. நம்மள நிறைய பேருக்கு ஆடி பௌர்ணமி பற்றி தெரியாததுனால ஆடி பௌர்ணமியை விட்டுடுறோம். இனி ஆடி பௌர்ணமியை விடக்கூடாது. இந்த வருடம் விட்டுட்டா திரும்ப ஒரு வருடம் காத்திருக்கணும். அதனால் வரக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். அதை மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆடி பௌர்ணமியில் இவற்றை செய்தால் மிகுதியான பலன்களை பெறலாம், எவற்றை செய்தால் மிகுதியான பலன்கள் பெறலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீன ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்களில் பற்பல சிறப்புகளை கொண்ட ஒரு அற்புதமான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தில் தான் பெண் தெய்வங்களுக்கான வழிபாடுகள் பூஜைகள் போன்றவை மிக சிறப்பாக செய்யப்படுது. மேலும் இந்த ஆடி மாதம் இனி வரவிருக்கக்கூடிய பண்டிகை நாட்களுடைய தொடக்க மாதமாகவும் இருக்கிறது. தெய்வங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் திருமணம் புதுவீடு புகுதல் போன்ற சுபகாரியங்கள் செய்வது தவிர்க்கப்படுது. இத்தகைய ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான தினம் தான் ஆடி பௌர்ணமி தினம். இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை என்ன, அதை நாம் செய்யறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய சிறப்பான பலன்கள் என்ன என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நன்மை உங்களுக்கு இருக்குது. தமிழர்களுடைய நாட்காட்டில் சூரியனுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டது. அந்த வகையில் சித்திரை மாதம் மேசராசியில் சூரியன் பிரவேசிக்கும் போது தமிழர்களுடைய வருடப்பிறப்பு தொடங்குகுது. அப்படி 12 ராசிகளில் கட்டங்களில் 4வது ராசியான கடக ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் என்பது அம்மன் தெய்வங்கள் வழிபாட்டுக்குரிய சிறப்பான மாத காலமாகும். அதுவும் மிக சிறப்பான தினமான ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடு செய்பவர்களுடைய வாழ்வில் மிக அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதி. ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். உணவேதும் அருந்தாமல் வீட்டு பூஜையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் அல்லது அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்மன் அல்லது அம்பாள் தெய்வங்களுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாத்தணும். சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்கிறது சிறந்தது. பல வகையான வாசமிக்க பூக்களால் அர்ச்சனை செய்வதோடு அருங்கம்புல்லாலும் அம்மனுக்கு அர்ச்சனை மிகவும் அன்றைய நாள் செய்கிறது சிறப்பு. மேலும் ஆடி பௌர்ணமி தினத்தன்று அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதம் நெய்வேத்தி செய்து வழிபாடு செய்கிறது மிக அற்புதமான பலன்களை கொடுக்க வல்லதாக இருக்குது. அதனால் அன்றைய தினம் இதெல்லாம் செய்திடுங்க. மேற்படி பூஜையும் எடுத்து பின்பு நெய்வேத்திய பிரசாதத்தை அங்கே கொடுங்க. கூட கோயிலுக்கு போகும்போது தயிர் சாதம் சாம்பார் சாதம் போன்றவற்றை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அதையும் கோயிலில் படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குங்க. அம்மனை மேற்கூறிய வழியில் வழிபடுபவர்களுக்கு மிகுதியான புண்ணிய பலன் ஏற்படும். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேர் கிடைக்காம தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபாரங்களில் நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் அறவே நீங்கி லாபங்கள் பெருகும். நோய் நொடிகள் ஏற்படாமல் அந்த தாய் காப்பாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகும். விபத்துகள் துர்மரணங்கள் ஏற்படுவதை தடுக்கும்.
மேலும் இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் வேத அறிந்த பிராமணர்களுக்கு புது வஸ்திரம் மற்றும் உங்களால் முடிந்த தொகையை தட்சணையாக தானம் தருவது உங்களுடைய அத்தனை விதமான தோஷங்களை போக்கும். ஸோ இந்த நாள் ஒரு சிறந்த நாள். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளில் பரிகாரம் கண்டிப்பாக இப்போ நான் சொன்னதை செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பு இதுதாங்க. இப்போ இந்த ஆடி பௌர்ணமியில் மீன ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் செவ்வாய், தைரியஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன், சுகஸ்தானத்தில் ராகு புதன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் கேது குரு சனி, இந்த மாதிரிலாம் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வள வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. காரியமே கண்ணாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியின் விளிம்பில் சென்று முழு வெற்றி அடையாமல் இருந்து வந்த நிலை மாறும். உடல்நிலை சீரான நிலையில் இருக்கும். சிலருக்கு கண் கோளாறுகள் இருந்தால் அது நீங்கும். பேச்சை பாதியாக குறைக்கிறது நல்லது. நீங்கள் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக சொல்லி வம்பிழுக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். அதனால் பேச்சை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் வாகனம் இயந்திரங்கள் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு பணி இடமாறுதல், பணி உயர்வு கிடைக்கும். பணம் நகை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை தான். அப்புறம் தொழில் செய்பவர்கள் யாருக்கும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கணும். நன்கு விசாரித்து எதையும் செய்யணும். எங்கு பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி மிகுந்த முன்னேற்பாடு இருக்கணும். இல்லைனா பயணம் செய்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்குது. குடும்பத்தில் பேசுவதற்கு முன்பு நன்கு யோசித்து பேசுங்க. பண விஷயங்களில் மிகவும் கரராக இருங்க. தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை குறைங்க. தைரியம் பிரகாசிக்கக்கூடிய டைமாக இருக்குது. ஆனாலும் அசட்டு தைரியம் வேண்டாம். தாயார் தாய்வழி உறவினர்களோடு உறவுகள் மேலோங்கும். வீடு மனை வாகனம் ஆபரணங்கள் யோகம் கூடி வரும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு சற்று எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லது. எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க கவனத்தோடு செயல்படணும். மேலிடத்துடைய நன்மதிப்பு அப்போ தான் பெற முடியும். உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனம் படுத்தாதீங்க, அது ரொம்பவே ரிஸ்க்கு. அதே போல் பெண்கள் பிள்ளைகள் படிப்பில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளோடு தேவையற்ற வீண் வாதங்கள் ஈடுபட வேண்டாம். உடல்நிலை சீரான நிலை இருந்தாலும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் மிகுந்த எச்சரிக்கை இருக்கணும், அது ரொம்ப அவசியம். மாணவ மணிகள் படிப்பில் சாதனைகள் புரியலாம், ஆனால் சோம்பல் கூடவே கூடாது. எதிர்காலத்திற்கு தேவையான முதலீடுகளை வீட்டில் உள்ளவர்களோட ஆலோசித்து செய்யுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது. சுப காரியங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நீங்கள் இப்போ பேசுனீங்கன்னா ஆடி பௌர்ணமிக்கு பிறகு வெற்றி அளிக்கும். சிக்கன நடவடிக்கை மெயினாக மேற்கொள்ளணும். இல்லைனா கண்டிப்பாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களில் சிலருக்கு வாக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். மிக அருமையாக உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு வியாழக்கிழமையில் குரு பகவானை வணங்கி வருது, இல்லை சிவனை வணங்கி வருது. இதை நீங்கள் செய்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும். அட் த சேம் டைம் கடன் தொல்லை குறையும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் மீன ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மீன ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.